இந்த ஹேர் பேக் போடுறதுக்காக நான் வந்து பனானா எடுத்து வச்சுருக்கேன். 2 bananas. ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் 2 ஸ்பூன். நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைங்க நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணலாம். 2 tablespoons ஆஃப் ஹனி போட்டால் தலை வெள்ள முடி ஆகிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் கம்மியான குவான்டிட்டி எதுலையாவது போட்டு கலந்து தலையில் அப்ளை பண்ணும்போது ஒன்றும் அது பண்ணாது. ஸோ இது வந்து நல்ல ஒரு கிளென்சர், ஹேருக்கு நல்லா க்ளீன் பண்ணும், தலையில் ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணும். உங்களுக்கு வந்து பனானா வந்து நீங்கள் சின்ன முடின்னா நீங்கள் வந்து ஒரு பனானா யூஸ் பண்ணுங்கள், இல்லை லாங் ஹேர்னால் அதுக்கேற்ற மாதிரி பனானா யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 2 பனானா எடுத்து வச்சுருக்கேன். ஹேர் மாஸ்க்கு வந்து உங்களுடைய ஹேர் வந்து நல்லா ஷைனியாகவும் நல்லா ஒரு ஸ்மூத்தான ஹேரும் கிடைக்கும். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம 2 tablespoons ஆஃப் ஹனி மிக்ஸ் பண்ணிக்கலாம். டூ tablespoons ஆஃப் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். ஸ்கேல்ப்லேருந்து ஹோல் ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour நம்ம நல்லா தலையில் சோக் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பனானா ஹேர் மாஸ்க்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட் திங் வந்து உங்களுக்கு கோல்டு பிடிக்குன்ற பயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 1 hour சோப் பண்ணி வைக்காதீங்க. தலையில் ஒரு 30 minutes வந்து சோப் பண்ணி வச்சுட்டு தலையில் அப்ளை பண்ணி ஒரு 30 minutes சோப் பண்ணிவிட்டு 30 minutesக்கு அப்புறம் போய் நல்லா வந்து வார்ம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. டே ஃபுல்லாக தூங்காதீங்க. தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு பிடிக்கும். ஸோ அதனால் நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க ஹேரை. ஸோ கோல்டு பிடிக்குன்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து எதுக்கு போடுறோன்னா ஹேர் நல்லா வந்து ஸ்மூத்தாகவும் நல்லா சில்கியாகவும் இருக்கிறதுக்காக தான் இந்த மாஸ்க்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாஸ்க் வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். கோல்டு பிடிக்கும் அப்படின்றது இருக்குது, இல்லை நான் வீக்லி ட்ரை பண்ணல அப்படின்னா, வீக்லி ட்ரை பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நிறைய நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் க்ரோத்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நல்லா ஷைனியாகவும் சில்கியான ஹேரும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து ட்ரையாக இருக்கிற ஹேரில் வந்து எந்த மாஸ்க்கும் அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம அதனால் வந்து நான் ஆலிவ் ஆயில் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் கொஞ்சம் தடவிக்கலாம். கேஸ்டர் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணல. இருக்கு உங்கள் ஹேருக்கு அது செட் ஆகும், நல்லா இருக்கும்னா நீங்கள் அது யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸ்கேல்ப்பில் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேண்டும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஹேண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து ப்ரஷ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்க்லேயே வந்து நிறைய 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணால் அதில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அது நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். எப்போ அப்ளை பண்ணும்போதும் இந்த மாதிரி நல்லா ஒரு வகுடு எடுத்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பின்னாடிலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்கேல்ப்பில் இது வந்து அப்ளை ஆகணும். ஸ்கேல்ப்ல எல்லாம் போட்ட பிறகு உங்களுடைய
ஃபுல் லென்த் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, ரூட்ஸ் வரைக்கும். ஸ்கேல்பில் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிறது மாதிரி நேரம் அப்படி தடவிக்கலாம். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. சோக் ஆகட்டும் தலையில் நல்லா. ஸோ 1 hour கழித்து நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது என்ன ஒரு டிப்னா, நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த ஷாம்புவாக இருந்தாலும் டேரெக்டாக ஷாம்பு வந்து தலையில் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்து எவ்வளோ ஷாம்பு வேணுமோ அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் டைலூட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்கேல்பில் போடுங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இருக்க கெமிக்கல்ஸ் வந்து டேரெக்டாக நம்ம ஸ்கேல்பில் படாமல் ஸோ டைலூட் ஆகி போனால் டேரெக்டாக எப்போயுமே ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க தலையில். 1 hour வெயிட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஹேரை. ஸோ இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. சூப்பராக சில்கியாகவும் சாஃப்டாகவும் வந்திருக்கு ஹேரு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.